சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அம்பத்தூர் குடோனிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை அனுப்பியது தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை. சென்னை தியாகராயர் நகரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடத்தில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து விசாரணை. அமைதியாக தன் பணியை பார்த்து வந்த தமிழ்நாட்டை ஹிந்தி திணிப்பு மூலம் மத்திய அரசு அசைத்து பார்க்கிறது. எந்த மிரட்டலுக்கும் தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் கைது. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் மீனவர்கள் கொந்தளிப்பு. தமிழக மீனவர்களை தங்கள் எல்லைக்குள் நுழையாமல் தடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு இலங்கை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வேண்டுகோள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அடர்ந்த காட்டுப் பகுதியில் மர்மமான முறையில் உடல் சிதைக்கப்பட்டு உயிரிழந்த யானை. தந்தத்திற்காக மர்ம நபர்கள் கொன்றிருக்கலாம் என வனத்துறை சந்தேகம். ஒகேனக்கல் சாலையோரங்களில் உள்ள வனப்பகுதிகளில் கூட்டமாக செல்லும் யானைகள். கோடை வெயில் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தண்ணீரை தேடி படையெடுக்கும் யானைகள் கூட்டம். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் கோயில் திருவிழாவுக்கு அழைத்து யானைக்கு மதம் பிடித்ததால் பதற்றம். கண்ணில் பட்ட கார் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து துவம்சம் செய்ததால் பரபரப்பு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. இன்று நள்ளிரவு 11:50 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் நேற்று 7 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதால் மக்கள் அவதி. ஆங்கிலம் கற்று வெளிநாடுகளில் தமிழர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். உலகம் முழுவதும் பயணிக்கும் சாதனை தமிழர்கள் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு புகழாரம். RSS மூத்த தலைவர் பேச்சால் மகாராஷ்டிராவிலும் மொழி பிரச்சினை பூதாகரம். மராத்திதான் மகாராஷ்டிராவின் தாய்மொழி என முதலமைச்சர் பட்னாவிஸ் விளக்கம். காசிமேடு மீன்பிடி துறைமுக வாயிலில் மது போதையில் போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்ட பெண். காவல்துறையினரிடம் தகாத வார்த்தைகளில் ஈடுபட்ட வீடியோ வைரல். திருவள்ளூரில் புத்தக கண்காட்சிக்காக சாலையின் சென்டர் மீடியனை அப்புறப்படுத்தாமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி புறக்கணிப்பு. சென்டர் மீடியன் அகற்றப்படாததால் பெண் அதிகாரியை வருத்தெடுத்த ஆட்சியர். நடக்கும்போது 10 நாளா தெரியும். 10 நாளா வாட்ஸ்அப் அப்டேட் இல்லம்மா, நீங்க கிளம்பிடுங்க. நான் டீ வச்சு வேலை வாங்க. டீ போடுங்க. அரியலூரில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று ஆங்கில கவிதை போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த மாணவி. மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்த கிராம மக்கள். மயிலாடுதுறையில் வயதான தம்பதியை கத்தியால் குத்திய இளைஞருக்கு மாவுக்கட்டு. போலீசாரிடமிருந்து தப்பியோடிய போது கீழே விழுந்து கை முறிந்ததாக காவல்துறை தகவல்.
கனடா மெக்சிகோ மீதான வரி விதிப்பிலிருந்து பின்வாங்கினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக திடீர் அறிவிப்பு. சிலி நாட்டில் பூமிக்கு அடியில் 104 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.1 பதிவான நிலநடுக்கத்தால் அதிர்ந்த கட்டடங்கள். நோன்பு கடைபிடிக்காமல் பாவம் செய்துவிட்டதாக இந்திய வீரர் முகமது ஷமி மீது இஸ்லாமிய மதகுரு குற்றச்சாட்டு. ஷமியை விமர்சித்த மதகுருவுக்கு நெட்டிசன்கள் கடும் கண்டனம். ஓய்வு முடிவை திரும்ப பெற்றார் இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி. இம்மாதம் நடைபெறவுள்ள ஃபிஃபா நட்புறவு போட்டியில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்காக துபாய் சென்றது நியூசிலாந்து அணி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்றும் நாளையும் தீவிர வலைப்பயிற்சி. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கான கள நடுவர்கள் அறிவிப்பு. பால் ரேஃபில், ரிச்சர்ட் இல்லிங்வர்த் பெயர்களை அறிவித்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். ஸ்ரீலங்கா